நீந்த மறந்த கயல் நான் உன் காதல் என்னும் ஆழியில் மூழ்கும் வரை. ஹாப்பி ஆனிவர்சரி சஞ்சு. ஐ லவ் யூ ஸோ மச். Happy anniversary baby. I love you so much. சரி ஃபோன் எடு. டேய் அமுதா, ஃபோன் எடுக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? பொறுமை ரொம்ப சோதிக்கிறடா. இதோட 13வது கால். Can you please hold the reservation for some more time? ஒரு half an hourல வந்துடுவோம். ரிசர்வேஷன் கேன்சல் ஆகிடுச்சு. நீ கொஞ்சம் சீக்கிரமாக ரெடியாக இருந்தனா போயிருக்கலாம். ஓ யா 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 இங்கே நான் தான் தப்பு. சார் எந்த தப்பும் பண்ணவே இல்லை. நான் தான் வேணும்னே லேட்டாக ரெடியானேன். ஓகே, நீ ஏதோ ரெஸ்டாரண்ட் பார்த்தேன்னு சொன்னல, வா நம்ம அங்கே போகலாம். சஞ்சு, யூ ஜஸ்ட் ரூண்ட் அவர் டே. நீ மட்டும் காலையிலே ஃபோன் எடுத்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. நான் இன்னைக்கு காலைல எவ்வளோ ஆசையோடு இருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு நம்மளோட ஆனிவர்சரி. நான் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தான் பேசணும்னு இருந்தேன். பிகாஸ் யூ மீன் ஸோ மச் டு மீ. வாஸ் இட் டூ மச் டு ஆஸ்க் ஃபார்? சத்தியமாக இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ப்ளீஸ். சாரி சொல்லு. சாரி. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஸ்விம்மிங் பக்கமே போக மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன? இல்லை, திடீர்னு தோணுச்சு. ஆ, உன் உயிர் உனக்கு வேணால் முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. என்னடா பாட்டு இது? தயவு செஞ்சு மாத்திரியா? சரியான அங்கிள் ஃபெல்லோடா நீ. உன் ப்ரொஃபைல் பாரு எப்படி வறண்டு போய் கிடக்குதுன்னு. ஏதாவது போஸ்ட் பண்ணலாம்ல. அப்பா ஹலோப்பா, சொல்லுங்கப்பா. நான் இப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கேன். சரிப்பா, நான் ரூம் போயிட்டு கால் பண்ணுறேன். இந்த ஒளிவு மறைவெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நெக்ஸ்ட் மந்த் நம்மளை பற்றி நான் அப்பா கிட்ட பேச போகிறேன். இவதுக்கு இப்போ கூப்பிட்றா? அப்படியே கட் பண்ணாமல் பேசு. ம். ஹலோ அமுதா, சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ். முக்கியமான சில பேரை வச்சு என்கேஜ்மெண்ட்டை சிம்பிளாக வீட்டிலே வச்சு முடிச்சிடலான்னு இருக்கேன். ஷார்ப்பாக 8க்கு வந்துரு. ஹலோ டே, இருக்கியா? ஹலோ. ஐ கால் யூ லேட்டர். சஞ்சு, என்கிட்ட சொல்லாமல் நல்லா அவள் என்கேஜ்மெண்ட் போகலான்னு பிளான் பண்ணிட்டல. சூட் இப்போ தாண்டா நீ.
நான் தான் அவள் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. எனக்கு அவளை கண்டாலே பிடிக்காது. அவள் கண்ணை பார்த்துருக்கியா? என்னை எரிக்கிற மாதிரியே பாப்பா. என்னமோ அவள் இடத்த நான் பறிச்சுக்கிட்ட மாதிரி. நான் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம் தான் இருந்தேன் சஞ்சு. எப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறமா? இல்லை முதா, நீ மாறிட்ட. பழசெல்லாம் மறந்துட்ட. நான் மட்டும் உன் வாழ்க்கையில் இல்லைன்னா நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்ட. எனக்கு காட்டுற மரியாதை இவ்வளோதானா? அப்படிலாம் இல்லை, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளேன். நீ எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு என் லவ்வை விட அவள் ஃப்ரெண்ட்ஷிப் தான் உனக்கு முக்கியம்னு. டூ யூ நோ ஹவு மச் யூ ஆர் ஹர்ட்டிங் மீ? கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன் ப்ளீஸ். கொஞ்சம் என்ன, நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அவள் ஃப்ரெண்ட்ஷிப் தான் உனக்கு முக்கியம்னு. நீ போகாம இரு, என்னமோ பண்ணு. சஞ்சு, சஞ்சு நான் போகல. பரவாயில்ல போ. இல்லை சஞ்சு, எனக்கு நீ தான் முக்கியம். உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். சாரி சொல்லு. சாரி. நான் என்ன அப்படி உன்கிட்ட கேட்டேன்? எனக்கு அவளை பிடிக்காது, அதனால தான் உன்னை போகாதன்னு சொல்கிறேன். எனக்காக இதை கூட பண்ண மாட்டியா? என் அமுதா இல்லை நீ. உன்னெஞ்சிலே வாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன். உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம் கண்ணீரை நான் மாற்றுவேன். வேதனை தீரலாம், வெண்மேகமே. ஹலோ. ஹலோ. சொல்லு சஞ்சு. ஏன் ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரம்? இல்லை, டயர்டாக இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன். இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? நான் வரணுன்னா சொல்லு, டக்குன்னு ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன். இல்லை டயர்டு தான், தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும். சரிடா, பார்த்துக்கோ. ஏதாச்சும்னா கால் பண்ணு. ஆ. லவ் யூ. இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் சுகமே. To new beginnings. Oh no. ராகுல், அங்கிள் வரத பாத்திருக்கலாம்ல? என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? ஐ அம் so சாரிங்க. ஐ அம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே. சரி விடு கௌதமி, நம்ம பையன்தான். அமுதா, மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வாஷ்ரூம் இருக்குது, ஃபர்ஸ்ட் ரைட். ஜஸ்ட் a minute. Okay. Hello, Mr. Murali. Yeah. The function முடியல. முடிஞ்சதுக்கு அப்புறம். Yeah. Okay. என்னோட ஃபாரம்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, எஸ்பெஷலி இந்த டோஸ் சைடு. பரவாயில்ல, இதெல்லாம் எனக்கு கொஞ்சமே நல்லா இருக்குன்னு தோணுது. மீரா, ஒரு நிமிஷம். ஓகே, நீங்கள் எப்படி டிரெக்டாக சைட்டில் வாங்குறீங்களா, ஏதாவது ரீசெல்லர் வச்சுருக்கீங்களா? மீரா, நான் கிளம்புறேன். ஹே, என்னடா ஆச்சு உனக்கு? சாயங்காலம் கால் பண்ணி திடீர்னு வரலன்னு சொன்னேன். அழ வச்சு கெஞ்ச வச்ச என்ன. இப்போ என்னடானா உடனே கிளம்புறேன்னு சொல்கிற? ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ தடவை அழ வைக்கிறதா இருக்கேன்? அப்படிலாம் இல்லை, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதும் கிளம்பிக்கோ.
எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரடா இருக்கா? ப்ளீஸ். சரி ஓகே. சமத்து. மீரா ஒரு நிமிஷம். ஓகே, ஜஸ்ட் கம் வித் மீ. ராகுல், அங்கிள் கிட்ட என்ன சொல்லணும்? அங்கிள் கிட்ட என்ன சொல்லணும் ராகுல்? சாரி சொல்லு. சாரி சொல்லு. சாரி சொல்லு. சாரி சொல்லு. சாரி சொல்லு. ஹே, ஆர் யூ ஓகே? I know this might sound a little weird, but இதை ஊற்ற ட்ரை பண்ணுங்க. Okay. Are you all right? Huh? I need some fresh air. நெக்ஸ்ட் டைம் ஆக்டிவ்ஸ் போகும்போது கண்டிப்பாக எனக்கு கூப்பிடு, நான் வருவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி 2 தடவை வந்துட்டேன், 3 தடவை வர மாட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. ஹாய், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? Yeah, much better. I'm Gautami, by the way. அமுதன். By the way, thanks. புதுசாக இருந்துச்சு. எங்கே கற்றுக்கிட்டீங்க இந்த பலூன் திங்? Oh, அதுவா? You know, there's a saying that says, அனுபவமே வாழ்க்கையை கற்றுத்தரும். I've had enough panic attacks in my past. Amma, my battery got over. I'm bored now and I want to go home. Okay, ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். All right? No, I want to go home now. இல்லாட்டி என் ஃபோன் யூஸ் பண்ணிட்டோம். Are you sure Yeah, that's கொஞ்ச kind of நேரம் தானே. unnecessary? It's a games irka, uncle. ராகுல், அங்கிள் கிட்ட என்ன சொல்லிட்டு போகணும்? Thank you, uncle. உங்களை வந்ததுலேருந்து கவனிச்சிட்டு தான் இருக்கேன். நல்ல சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக ஜாலியாக தான் இருக்கீங்க. அப்புறம் எப்படி இந்த பேனிக் அட்டாக்லாம்? சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேணாம். அதுக்கு காரணம் என்னோட திருமண வாழ்க்கை. ஐ மீன் மை எக்ஸ் திருமண வாழ்க்கை. எக்ஸ் எப், ஹாப்பிலி டிவோர்ஸ். தப்பு இல்லையா? எதுங்க தப்பு? நம்ம நிம்மதியோட போராடும்போது எதுவுமே தப்பு இல்லை. வாவ், என்னால் உங்களை மாதிரிலாம் இருக்க முடியாது. நானும் மீராவும் ஒன்றா தான் அனாத ஆசிரமத்தில் வளர்ந்தோம். அப்போதுலேருந்தே நாங்கள் செம்ம க்ளோஸ். காலேஜ் வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். ஐ மீன் அவள் படித்தா, நான் அப்படியே என் ஃபோக்கஸ் எல்லாம் ஸ்விம்மிங் அப்படியே போயிடுச்சு. எனக்கு சிங்கப்பூரில் இருந்து ஸ்விம்மிங் கோச்சாக வேலை வந்து ஐ ட்ராப்ட் அவுட் அண்ட் வென்ட் தேர். என் நேரம் இந்த கோவிட் வந்து கெடுத்து விட்டுருச்சு. வேலை தேடி தேடி அலைஞ்சு இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சிருச்சு. இந்தியாவுக்கும் வர முடியாமல் நான் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டேன். என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது பாருங்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் தண்ணீரே வாழ்க்கையாக இருந்தேன்னா அதுலேயே என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு சூசைட் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போ தான் ஐ மெட் மை கேர்ள் சஞ்சனா. தேவதை மாதிரி வந்து என்னை காப்பாற்றினான். என்னை இந்தியாவுக்கு அவ்வளோ செலவு பண்ணி கூட்டிகிட்டு வந்து என்னை அப்படி பார்த்துக்கிட்டா. எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து எனக்காக நிறைய செலவுலாம் பண்ணி காரில் கிஃப்டாக கொடுத்தானா பார்த்துக்கோங்களேன். எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னே தெரில. எல்லாமே புதுசாக இருந்துச்சு. she showed so much love towards me. இந்த ஒரு லவ் வேறு யாருக்கிட்டேயும் ரியலைஸ் பண்ணதே இல்லை, யாருக்கிட்டையும் கிடைச்சதே இல்லை. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். போக போக அவள் பேச்சிலையும் செயலையும் நிறைய மாற்றங்கள். என்னால் பிடிச்ச பாட்டு கேட்க முடியாது, பிடிச்ச ட்ரெஸ் போட முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண முடியாது, எனக்கு பிடிச்ச எந்த விஷயமும் பண்ண முடியாது. எல்லாம் அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும்.
அவள் தான் என் உலகம், அவளை சுற்றி தான் நான் இருக்கணும். நான் சப்போஸ் அவளை பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணி எனக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா அதை பண்ணுன்னு வைங்களேன், அவள் கோவத்தோட உச்சத்தை பார்க்க முடியும். அதனாலேயே ஐ சாக்ரிஃபைஸ்ட் a lot. விட்டு போகவும் மனசு வரல. I feel stuck. I'm sorry. இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரில. பட் I'm sorry if I wasted your time. No, it's completely okay. I may be wrong, but I think நம்ம 2 பேரும் ஒரே குட்டையில் வாழ்கிற தவளைகள். Victims of narcissistic abuse. Narcissist. இந்த வேர்டோட அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு நிறைய வருஷம் ஆச்சு. கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எப்பயாச்சும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட உங்களோட ஃபீலிங்ஸை பற்றி பேச ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஒரு தடவை ட்ரை பண்ணேன். பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே டென்ஷன் ஆகிட்டா. இருக்கிற பொருள்லாம் கீழே போட்டு உடச்சி ஏதோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்கிட்டா. அதுக்கப்புறம் நான் அவகிட்ட இதை பற்றி பேசுகிறதே நிறுத்திட்டேன். மேபி இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேஸ். இட்ஸ் நெவர் ஜஸ்ட் அ ஃபேஸ். இதே மாதிரி தான் நானும் யோசிச்சு என்னோட 7 வருஷம் கல்யாண வாழ்க்கையை விட்டுட்டேன். ஐ திங்க் நீங்கள் ஒரு மென்டல் ஹெல்த் டாக்டரை பார்க்குறது நல்லது. எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. மேபி இந்த என்டையர் சுச்சுவேஷனை நேவிகேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நான் வேணா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் தரட்டுமா? என்னங்க என்னை ஒரேடியாக சாவடிக்க பார்க்குறீங்க? நான் அவளால் தான் டாக்டர் பார்க்க போனேன்னு தெரிஞ்சுன்னா நான் காலி. ஃப்ரீயாக விடுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணியே வாழ கற்றுக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி மற்றவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தா உங்களுக்காக நீங்கள் எப்போ உங்கள் வாழ்க்கையை வாழ போகிறீங்க? இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். நான் அவளுக்காக நிறைய கடமைப்பட்டிருக்கேன். புல்ஷிட். ஐ மீன் சாரி, நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். பட் இது என்ன எக்ரிமெண்ட் அங்கே? இது உங்கள் வாழ்க்கை. இங்கே உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் தர்மம். என்னால் செல்ஃபிஷாக என்னை பற்றி மட்டும் யோசிக்க முடியல. அவளை எல்லளவு கூட ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு என் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று. ஐ கெஸ் தட்ஸ் ஹவ் ட்ரூ லவ் இஸ், அடாப்டிங் அண்ட் எவால்விங். ஓகே, பட் அட் வாட் காஸ்ட்? உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி எழுந்துட்டா? ஓகே, ஒரு சின்ன சினாரியோ. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன ட்ரூ லவ், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே உங்களுக்கு அளவு கலந்த லவ் இருக்குல்ல, இப்போ திடீர்னு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன எமோஷன்ஸ் வரும்? லைக் ஹவ் வில் யூ ஃபீல்? ஒரு சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், ஒரு சென்ஸ் ஆஃப் ஜாய், ரைட்? ஆனால் இப்போ உங்களுக்கு நிஜத்தில் எந்த எமோஷன்ஸ் வருது? மனசு தொட்டு உண்மையாக மட்டும் சொல்லுங்கள். பயம்தான். இதில் எங்கெங்கே ட்ரூ லவ் இருக்குது? அப்பப்போ செல்ஃபிஷாக இருங்க, தப்பே இல்லை. நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன். அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து ஒரு நல்ல லட்சணமான பொம்னாட்டியா. ஐ காட் மேரிட் தி ஏஜ் ஆஃப் 21. எங்கள் அப்பா அம்மாவோட சந்தோஷத்துக்காண்டி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கல்யாணம் பண்ண 1 வருஷத்துலேயே குழந்தை. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் என் எக்ஸ் ஹஸ்பண்ட்க்கும் ஜெண்டரை தவிர பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. என் பேரண்ட்ஸ்க்காக கிணத்துக்குள்ளே குதிச்ச மாதிரி இருந்துச்சு. இட் ஃபெல் லைக் அ ஒன்-வே பாத் வித் நோ ரிட்டன், யூனோ. அப்போல்லாம் என் டிக்ஷனரியில் டிவோர்ஸுங்கிற வார்த்தையே இல்லை. ஐ டென்ட் வாண்ட் டு ஹர்ட் மை பேரண்ட்ஸ் இன் எனி வே. ஆனால் ஒரு நாள் எனக்கு ஒன்று தோணுச்சு. ஒரு நிமிஷம் இந்த சொசைட்டி, என் அப்பா அம்மா, என் புருஷன், குழந்தை எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை பற்றி மட்டும் யோசித்தேன். இந்த கல்யாண வாழ்க்கையை விட்டுட்டு போன என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு. அதுக்கப்புறம் தான் இந்த 1000 காலத்து பயிரை அறுவடை பண்ணலான்னு முடிவு பண்ணேன். என் பையனுக்கும் அதுதான் சரின்னு தோணுச்சு. நார்சிசிஸ்டிக்கான அப்பா கூட வாழ்றதுக்கு அப்பாவே இல்லாமல் வாழ்றதுமே இல்லை. 7 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஹாப்பிலி டிவோர்ஸ்ட். வாழ்க்கையில் முதல் முறையை நானாக உணர்றேன்.
நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு காரணமே நம்ம தான். அவர் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் சர்டன் பீப்புள், அவங்க தான் நம்ம வாழ்க்கை, அவங்க இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு நம்மளே மனசுக்குள்ளே க்ரியேட் பண்ணி வச்ச ஒரு பிம்பம். அண்ட் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காண்டி நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி இழந்துட்டே வி சஃபர் அ லாட். இந்த சஃபரிங்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குன்னு நான் உணர்ந்தேன். அட்டாச்மெண்ட்டுங்கிற பிம்பத்தை உடைச்சு நான் எனக்காக வாழ ஆரம்பித்தேன். I focused on myself, I focused on my career, I focused on Rahul and எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் ராகுலுக்கும் கற்றுக் கொடுத்தேன். இப்போ அவன் சந்தோஷமாக இருக்கான், அவனுக்கு என்ன பிடிக்குதோ செய்கிறான். அண்ட் இப்போ நாங்கள் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அண்ட் திஸ் இஸ் ஒன்லி பிகாஸ் ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் மை மென்டல் ஹெல்த் அண்ட் ஐ திங்க் யூ ஷுட் டூ. இது என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும், ஏன்னா இது உங்கள் வாழ்க்கை. பட் சீக்கிங் ஹெல்ப், going to a therapist is a good thing. யோசிச்சு பாருங்க. நீங்கள் உண்மையிலுமே இப்போது சந்தோஷமாக இருக்கீங்களா? அந்த மன நிம்மதியோட உச்சத்தை அடைஞ்சா எப்படி இருக்குன்னு தெரியுமா? மீன் பாடுற சத்தம் கூட கேட்கும். அப்போ கடைசி வரைக்கும் நீங்களும் ராகுலும் தனியாக தான் இருக்க போகிறீங்க? டெஃபினெட்லி நாட். எனக்கும் கல்யாணம் பண்ணலாம் ஆசை இருக்குது, ஆனால் ஒன்லி வித் ரைட் பர்சன். ஒரே தப்பை 2 தடவை பண்ணால் அது குற்றம். Amma, Meera auntie is calling you, Amma. Okay, I'll come down. Yeah? Okay. Take care of yourself. மீன் பாடுற சத்தம் கூட கேட்கும். சஞ்சு, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ நாள் நீ சொன்னது மட்டும்தான் நான் கேட்டேன், ஆனால் இப்போ நான் சொல்கிறத நீ கேளு. நான் உங்ககிட்ட பொய் சொன்னது தப்பு தான். நீ என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நான் உடச்சிட்டேன். அண்ட் ஐ ஆம் சாரி ஃபார் தட். பட் நான் பொய் சொன்னதுக்கு காரணம் நீ தான். நான் சாக்கு சொல்ல விரும்பலை, பட் இதுதான் நிஜம். ஆமாம், எனக்கு பயம் சஞ்சு, எங்கே நீ ஹர்ட் ஆயிருவியோன்னு. அதனாலேயே எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாம் உனக்கு பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்தினால உன்கிட்ட பொய் சொல்லி சொல்லி மறைச்சு செஞ்சேன். I've been so scared of losing you, of losing us. But I think I lost myself in the process. நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே உன் சந்தோஷத்துக்காக மட்டும்தான். Because I love you so much. பட் முதல் முறையாக நான் எனக்காக ஒன்று பண்ண போகிறேன். And Sanju, I don't want our love to end. But I guess I need a break. நான் என்னை தேடி கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடு. பாய். மீன் பாடுற சத்தம் கேட்குதா?